வணக்கம், வெல்கம் டு அவ்வா சமையல். இன்னைக்கு அவ்வா சமையல்ல என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்? மாங்காய் பச்சடி பார்க்க போகிறோம். இப்போ வருஷ பருப்புக்கு எல்லாருமே இதை பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்? மாங்காய் தோலோடையே சீவிக்கணும், வெல்லம், கடுகுளுந்த பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை. இது எதுக்கு சமைப்பாங்க? இது வருஷ பருப்புக்கு எல்லாமே செய்வாங்க. இல்லாத கூட நான்வெஜ்க்கெல்லாம் நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணணும்? இப்போ வச்சு குக்கரில் மாங்காவை நல்லா வேக போடணும். எப்படி தான் நறுக்கிருக்கீங்க? இது தோலோடையே நீளமாக தோலோட நறுக்கிக்கலாங்களா? மெலிசா தோலோட தான் நறுக்கணும். அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். எத்தனை விசில் வரணும்? 3 விசில் வரணும். நல்லா வேகணும். இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்க? ஒரு அளவு அரை இது தானே ஊற்றிருக்கீங்க? ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளரில் அரை டம்ளர் ஊற்றும். 3 விசில் விட்டாச்சு. மாங்காய் வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்கு. நல்லா கொலைய விட்டுறணும். ஆமாம். இந்த சூட்லேயே வெல்லத்தை போட்டுக்கலாம். அப்படியே கரைஞ்சிடும் சூடு இருந்தாலும். என்னத்தை பண்ண போகிறோம்? மாங்காய் வெந்துருச்சு. கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் தாளிச்சம் போட போகிறோம். என்ன என்னத்தை? இது ரீஃபைண்ட் ஆயிலே போட்டிருக்கோம். கடுகு உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா போடணும். கடுகு கொஞ்சமாக போடணும். ஒரு வரமிளகாய் ஒன்று போதுங்களா? ஒன்று போதும். இனிப்பு, புளிப்பு, கொஞ்சம் காரம். கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து என்னத்தை பண்ண போகிறோம்? அதுதான் தாளிச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் தாளிச்சல்ல அதை இந்த வெந்த மாங்காயில் போடணும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஹீட்டில் அதுவே கரைஞ்சிடும். இது கொதிக்கணுங்களா? கொதிக்க வேண்டாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கு. இதில் வருஷ பருப்புனா வேப்பம்பூ போடுவாங்க. இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாம் கடந்தது. உப்பு போடணுங்களா? ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. வெள்ளத்துலேயே உப்பு இருக்கும், அதனால ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. தாளிப்போட ஸ்மெல் நல்லா வருது. அவ்வளோதான். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுங்களா? மாங்காய் பச்சடி ரெடி. ரொம்ப ஈஸியான ஒரு மாங்காய் பச்சடி ரெடி பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மாங்காய் பச்சடியை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காவோட அந்த புளிப்பு, அந்த வெல்லத்தோட இனிப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தாளிப்பு போட்டிருக்கிறதும் அந்த ஒரே ஒரு காரம் நல்லா இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லோரும் வருஷ பருப்புக்கு தானே சமைப்பாங்க. இப்போ கண்டிப்பாக எல்லோரும் வருஷ பருப்புக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மிஞ்சி போனால் குக்கிங்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. வருஷப்பருப்பு அன்னைக்கு எல்லோரும் செய்யுங்க. இதில் சில பேர் வருஷப்பருப்பு அன்னைக்கு வேப்பம்பு போட்டுக்குவாங்க. அதுக்கு என்னத்த மீனிங்க? அது இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்றதுக்கு. இந்த ஒரு பச்சடியில் இவ்வளோ இருக்கா? ஆமாம், அதனால தான் வருஷப்பருப்புக்கு செய்வாங்க. எதுக்கு இது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? சாதம், நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட். நான்வெஜ்ஜுக்கும் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும். சாப்பாடு நல்லா நிறையாவே சாப்பிட முடியும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக அவா சமையல் அப்லோட் பண்ண தேங்காய் பால் பாயசத்துக்கு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. வேறு என்னென்ன ரெசிபி வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வா உங்களுக்காக கண்டிப்பாக செஞ்சு காட்டுவாங்க.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான மாங்காய் பச்சடி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ஒரு ரெசிபியோட உங்கள் அவ்வா சமையலில் சந்திக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவ்வா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.